நம்ம வாழ்வில் ஒரு கண்டமணி அணிந்த, கண்டமணின்னு சொல்றது வந்து இந்த ருத்ராட்சத்தை நம்ம கண்டத்தோட ஒட்டி அணிவதினால் என்னென்ன பலன்களை நாம் பெறுகிறோம் என்பதை கொஞ்சம் டீப்பாக இந்த பதிவில் பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ருத்ராட்சம் அணியாத ஒரு ஆளை பார்ப்பதற்கும் ருத்ராட்சம் அணிந்த ஒரு ஆளை பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. நீங்கள் இதை உங்களை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா 10 பேருடைய முகத்தை பார்த்து நீங்கள் பேசுவீர்கள். அதே இது ஒரு கண்டமணி என்று சொல்லக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை கழுத்தை ஒட்டி அணிந்த ஒரு ருத்ராட்சத்தை அணிந்தவரை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் பார்வையை அந்த ருத்ராட்சம் முதலில் ஈர்க்கும். யாருடைய பார்வை எங்கே ஈர்க்கப்படுகிறது என்றால் ஒரு ருத்ராட்சத்தை நோக்கி ஈர்க்கப்படும். இதற்கு முதல் பதிவில் ருத்ராட்சம் என்பது எவ்வளவு ஒரு நேர்மறையான ஒரு பொருள் என்பதை நாம் விளக்கி கூறியிருந்தோம். அப்படியான ஒரு நேர்மறையாக விளங்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை ஒருத்தர் பார்த்து அதனுடைய ஈர்ப்பு வந்து நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முகத்தையோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸையோ எல்லாத்தையும் பார்க்காம கழுத்தில் போட்டிருக்க ருத்ராட்சத்தை தான் நம்ம நேராக முதல்ல பார்ப்போம். ஏன்னா அந்த ருத்ராட்சத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அப்படி ஒருத்தர் அந்த ருத்ராட்சத்தை நேராக உங்கள் முகத்தை பார்க்காம அந்த ருத்ராட்சத்தை பார்க்கும்போதே அவர் உங்கள் மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதோ ஒரு வெறுப்புணர்ச்சியோ ஏதோ ஒரு கோபமோ இருக்கிறத பற்றி பேசணும்னு வந்தால் கூட நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நேர்மறையான தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை ஒருத்தர் நேரடியாக பார்த்துட்டாருன்னா அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறதை விட அவரை வந்து அந்த நேர்மறையான விஷயங்களையே பேச வைக்கும், எதிர்மறையான விஷயங்களை பேச வைக்காது. அடுத்து இதுக்கு ஏன் கண்டமணி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மணி. நம்மளுக்கு சாமிக்கே வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர். ஏன் நீலகண்டன் அப்படின்ற பேர்னா, அவர் ஆழகால விஷத்தை முழுங்கும் போது அவருடைய விஷம் வந்து இதற்கு கீழே இறங்க விடாமல் இந்த தொண்டையோடு நிப்பாட்டி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நீலகண்டம் அப்படிங்கிறனால தான் அதை நம்மளுக்கும் அதே கண்டம் இருக்கிறது. இந்த கண்டத்தை ஒட்டி அந்த ருத்ராட்சத்தை அணியும் போது அதற்கு கண்டமணி என்று பெயர். அப்போது கண்டமணி ஏன் என்று அந்த பெயர் வருவதற்கு காரணம், அந்த கண்டத்தை ஒட்டி நாம் அந்த மணியை அணிகிறோம். அப்போ இந்த மணியை அணிகிறோம் அப்படிங்கும்போது இந்த ருத்ராட்சத்திலிருந்து ஒரு நேர்மறையான ஒரு நல்ல ஒரு ஆற்றலை அதிலிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம எத்தனையோ விஷயத்தை சுவாசிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை உண்கிறோம், எவ்வளவோ விஷயத்தை நம்ம பேசுகிறோம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த தொண்டையிலிருந்து வரக்கூடிய காற்று தான் பிரதானமாக இருக்கிறது. தொண்டை வழியாகத்தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாம் காற்றாக உள்ளே போகிறது.